அவர்களுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டினா கடவுள் தந்தை மகனை பிரித்தேன். அவர் தான் பிரிச்சாரு, யாரும் பிரிக்கல. அரசியல் லாபம், அரசியல் ஆதாயம், அதிக சொத்துக்களை சேர்க்க நினைக்கிறவர்கள் இருவரும். நான் சொல்லலங்க, அரசியல் இருக்கிறது உங்களுக்கு ஆதாயமாகவும் உங்களுக்கு லாபம் இருக்காகவும் அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கறதுக்கான்னு சொல்றாரு. ஏன்னா கட்சி தலைவர் உங்க அப்பா, அப்புறம் நீங்க அது கீழே இருக்கீங்க, மெயினா நீங்க இருக்கீங்க, எல்லாம் போறீங்க நீங்க. உடனே அவர் பேரன மக்களுடைய மகன் முகுந்தன் யாரோ வச்ச இளைஞரணி செயலர் வச்சதாக வச்சு நீங்க பிரச்சனை நீங்க வெளியே நினைக்கிறேன். முகுந்தன் பேரன் வச்சாரு. இப்ப மகன் போன உடனே அந்த மகளை வச்சிருக்க கட்சி வச்சிருக்காரு. அப்போ உங்க குடும்பாட்சின்னு கலைஞர் சொன்னீங்க, நீங்க நீங்க குடும்பாட்சி நடத்திட்டு அப்படின்னு என்னுடைய தாண்டான கருத்து. கடவுள் சொல்றது தந்தை மகனை பிரித்து அரசியல் லாபம், அரசியல் ஆதாயம், அதிக சொத்துக்களை சேர்க்க நினைக்கிறோம் நினைக்கிறேன்னு கடவுள் சொல்றாரு. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், கடவுள் தெரியும். உங்க சுற்றி உள்ள உங்க